ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் சந்தா இருந்துட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, இவங்க ஏதாச்சும் உங்களை பண்ணிட போகிறாங்க இல்லை பேசிட போகிறாங்க, எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சந்தா, நான் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது, அதனால தான் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃப்ளைட்டில் தான் வந்தோம், ஏன்னா கூட நிலா வருதில்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தா, நான் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சந்தாவோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு மறுபடி நம்ம பொண்ணை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாவுக்கும் உங்கள் பொண்ணு சந்தாவுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். நான் கடைசி நேரத்தில் அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, கையில் துப்பாக்கி வேற வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பொண்ணு சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு துளி கூட சம்மதமே கிடையாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு எவ்வளோ சொத்தை பற்றி இருக்குன்னு தெரியுமா? சொந்தமாக ரைஸ் மில் இருக்குது, அதுக்கப்புறம் காரு பங்களானி இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணனுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லையே. சொன்ன உடனே சரிங்க, உங்கள் பாயிண்ட்டுக்கே நாங்கள் வரோங்க, எங்களுக்கு வெறும் 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் 25 சவரன் நகையை போட்டு பிரம்மாண்டமாக நாங்கள் கல்யாணத்தை பண்ணி இங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அதுக்கு உங்களுடைய சம்மதம் வேணும், சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே யோசிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரேமம் முடிச்சிருக்காங்க.